வேல் வேல் முருகா. பாலன் தேவராயன் பகர்ந்ததை. பாலன் தேவராய சுவாமிகள் கூறிய இந்த கவசத்தை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் தினமும் காலை மாலை நேரங்களில் மன ஒருமைப்புடன் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி சுத்தமாக ஆனம் செய்து உடலை தூய்மைப்படுத்தி நேச முடனொரு நினைவதுவாகி அன்புடன் மனதை ஒருமுகப்படுத்தி கந்தர் சஷ்டி கவசம் இதனை. இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள், மனக்குழப்பமின்றி தியானித்து பாராயணம் செய்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து ஒரு நாளில் 36 முறை ஓதி ஜெபித்து உகந்து நீரணிய மகிழ்ச்சியுடன் திருநீர் அணிந்து கொண்டால் அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலம் வசமாய் 8 திசைகளிலும் உள்ள சக்திகள் அவர்களுக்கு சாதகமாகி திசை மன்னர் எண்மர் சேர்ந்தங்கு அருளுவர். 8 திசை மன்னர்களும் வந்து அருள் புரிவர். மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர். எதிரிகள் கூட வந்து வணங்குவார்கள். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவகிரகங்கள் மகிழ்ந்து நல்ல பலன்களை அளிக்கும். நவமத நிலவும் நல்லெழில் பெறுவர். மன்மதன் போன்ற அழகும் காந்த குணமும் பெறுவார்கள். எந்த நாளும் ஈருட்டாய் வாழ்வர். எந்நாளும் இணை பிரியாத தம்பதியராக வாழ்வர். கந்தர்கை வேலாம் கவசத்தடியே. கந்தனின் கையில் உள்ள வேல் என்ற கவச சக்தியே வழியாய் காண மெய்யாய் விளங்கும். உண்மையான பாதுகாப்பாக உணர்ந்து விழியால் காண வெறிந்திடும் பேய்கள். அவர்களை பார்த்தாலே தீய சக்திகள் பயந்து ஓடும். பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். தீய எண்ணம் கொண்டவர்களின் வலிமை நசிந்து போகும். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். நல்ல மனம் கொண்டவர்களின் உள்ளத்தில் முருகன் ஆனந்தமாக விளங்குவார். சர்வ சத்ரு சங்காரத்தடி. எல்லா எதிரிகளையும் அழிக்கும் அதிசய சக்தி இதுவாகும். மொத்த பொருள். இந்த இறுதி பகுதி என்ன சொல்கிறது என்றால், சுத்தமாக பக்தியுடன் தினமும் கவசம் ஓதினால் மன அமைதி, கிரக நன்மை, எதிரி நீக்கம், செழிப்பு, காந்த குணம், குடும்ப அமைதி, தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, இறுதியில் ஆன்மீக உயர்வு. இது வெறும் பாதுகாப்பு மந்திரம் அல்ல, முருகனின் அருளை ஈர்க்கும் ஆன்மீக சாதனை வழி. வேல் வேல் முருகா.